இதை 185 ரன்னா இருந்தாலும் பவுலிங்ல மிரட்டலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் இந்த மேட்சை தீர்மானிக்க முடியும். சிட்னியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் தான் பலமான இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால செகண்ட் இன்னிங்ஸ்ல பலமாக இந்தியா கை ஓங்கும். அதை நம்ம எதிர்பார்க்கலாம். விராட் கோலி மீண்டும் மீண்டும் இந்த மேட்ச்ல டெஸ்ட் மேட்ச்ல சொதப்பி இருக்கிறாரு. ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு கொடுத்தது போல விராட் கோலிக்கும் ஓய்வு கொடுக்கிறதுதான் ரசிகர்களின் எதிரொலியாக இனி இருக்க போகிறது என்பது என்ற மாற்று கருத்தும் இல்லை. அதனால நிச்சயமாக அடுத்த ஓய்வு கோலி ரெடியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நானும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் இந்த மேட்ச் போயிட்டு இருக்கு. சீனியர் வீரர்கள் என்று நமக்கு தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம். ஆனா இளம் வீரர்கள் எல்லாம் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. இளம் வீரர்கள் எல்லாம் நல்ல பிளேயர்களே இருக்கு. அவங்களே நமக்கு டீமுக்குள்ள கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பாக இந்த இந்திய டீம் சொதப்பல் இருக்கலாம். இந்த சொதப்பலை நீங்க இதே வாய்ப்புக்காக நிச்சயமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சரி. நாளை விட இன்னிங்ஸை பார்ப்போம். அதோட வெயிட் பண்ணுவோம். அனைவருக்கும்